அம்மா சந்திராஷ்டமம்னா என்னம்மா? அந்த 2 நாள் வந்தா ஏம்மா எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்க சொல்றாங்க? எல்லாருக்கும் வணக்கம். சந்திராஷ்டமம்னா என்ன தெரியுமாங்க? அது ஒரு ஃபன்னான ஒரு ஸ்டோரிங்க. நான் சின்ன வயசுல இந்த சாமி கதைகள் இந்த மாதிரி நிறைய பூஜையோட விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டது என்னோட பெரியம்மா கிட்ட தான். இன்னைக்கு அவங்க இல்ல. அவங்க எனக்கு நிறைய கதைகள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி சொன்ன கதையில இதுவும் ஒரு கதை. இது என்ன அப்படின்னாக்கா, அப்பெல்லாம் சந்திராஷ்டமம்னா எனக்கு பெருசா யாருக்குமே தெரியாதுங்க. சந்திரன் எல்லா நட்சத்திரத்திலயும் 2 நாள் வருவாரு. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ வந்துட்டானா இந்த சந்திரன் வந்துட்டாலே பெரிய பிரச்சனை, யார்கிட்டயும் வாயே தரக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்க பெரியம்மா சொல்லுவாங்க. அப்ப நான் கேட்பேன், யார் அந்த சந்திரன்? அவன் வரான், நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஏன் அவன் வந்தா என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னுலாம் அப்ப கேட்போம். இப்ப கேட்டப்ப அவங்க சொன்ன விஷயம் தான் இது. அதாவது ஒரு நட்சத்திரத்திலயும் 2 நாள் அவர் இருப்பாராங்க. அவருக்கு மொத்தம் 27 பொண்டாட்டியாம். அதுதான் அந்த 27 நட்சத்திரம். ஒரு நட்சத்திரத்தையும் 2 நாள் போய் பாப்பாராம். 1.5 நாள் 2 நாள் அந்த மாதிரி கணக்குல போய் பாப்பாராம். நீங்களே நியாயமா யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஒய்ஃப் மாசத்துல ஒரு 2 நாள் மட்டும்தான் வீட்டுக்காரர் வராருன்னா அந்த ஒய்ஃப் சும்மா இருப்பாங்களா? வீட்டுக்கார்ட்ட எப்படி சண்டை போடுவாங்க? அதுதாங்க இந்த சந்திரனோட கதை. அவங்க அந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க அந்த 2 நாள் ஹஸ்பண்டோட பயங்கரமா, அதாவது சந்திரனோட பயங்கரமா சண்டை போடுவாங்களாம். அதனாலதான் எந்த நட்சத்திரத்தை பார்க்க சந்திரன் வராரோ அந்த 2 நாள் நம்ம யாருக்கும் ஜாமீன் கொடுக்க கூடாது, யார்கிட்டயும் தேவையில்லாம வார்த்தை விடக்கூடாது. ஏன் சும்மாவே இருந்தாலும் வீடு தேடி சண்டை வரும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த சந்திராஷ்டமம் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி இப்போ அத ரொம்ப பிரபலமா பேசிட்டு இருக்காங்க. ஏன் இத ராசி பலன்ல கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்றாங்க. ஆனா அப்போ நான் சின்ன வயசுல கேட்கும்போது ரொம்ப ஃபன்னா இருந்தது. சந்திரன் பண்றது தப்பு தானுங்க. அவர் டெய்லியும் போய் பார்க்கலாம். 27 ஒய்ஃபையும் டெய்லியும் பார்க்க முடியாது. பாவம், அவரும் பாவம் தான், இவங்களும் பாவம் தான். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. தேங்க்யூ.